தொண்டர்களின் ஆரவாரம், பொதுமக்களின் அணிவகுப்பு கூட்டம் என பிரச்சார கூட்டத்திற்கு வருவது போல வாகன அணிவகுப்போடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வந்தார் திமுக தலைவர் கருணாநிதி. சிந்தாதிரிப்பேட்டை தொடங்கி சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் உள்ளிட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட கருணாநிதி திமுக சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினார். இதையடுத்து அப்பகுதியின் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட திமுகவின் முதன்மை உறுப்பினர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி டோக்கன் வழங்கிய திமுக ஆதரவாளர்களுக்கு மட்டுமே நிவாரணங்களை அளித்ததாக கூறப்படுகிறது. மழை வெள்ள பாதிப்புகளை ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்ட தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அடுத்து தற்போது திமுக தலைவரின் நிவாரண உதவி என இவை அனைத்தும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே நடைபெற்று வருகிறது. கபீஷ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.